ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் போடும்போது நிறைய பேர் கேட்ட ஒரு சில வீடியோஸ் என்னன்னா, கடிதம் கட்டுரைலாம் நீங்க போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஒரு சிலதெல்லாம் எழுதுற மாதிரி இருக்கு, ஒரு சிலதெல்லாம் புக்ல இல்லாத போல இருக்கு. ஸோ நான் எப்பவுமே போடுறேன்னு சொல்வேன், பட் போடாம ஒரு நாளும் விட்டதே கிடையாது. ஸோ அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th தமிழ்ல ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன கடிதம், எப்படி நம்ம எழுதணும், இது ஒரு இன்ஃபார்மல் லெட்டர். அதாவது ஃபார்மல் லெட்டர்னா நம்ம ஒரு அலுவலகருக்கோ இல்ல ஒரு ஒரு பணியில இருக்கிறாங்கல்ல, அரசு பணியில இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்க இடத்துல இந்த கழிவு நீர் குறைபாடு இருக்கு, எல்லா இடத்துலயும் தேங்கிட்டு நிக்குது, அதை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வாளர்களுக்கு, ஒரு அரசு ஊழியர்களுக்கு நம்ம அனுப்புறது ஃபார்மல் லெட்டர். ஓகேங்களா? இது இன்ஃபார்மல் லெட்டர். இப்ப இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. நம்ம ஏதோ இங்க ஒண்ணு எழுதுறோம், இங்க ஒண்ணு எழுதுறோம், இங்க ஒண்ணு எழுதுறோம், அவ்வளவுதான் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒரு ஸ்டெப்புக்கும் நமக்கு ஒரு மார்க் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே சொல்ற அட்வைஸ் அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது. என்னன்னா, ஃபார்மல் வித் இன்ஃபார்மல் ரெண்டுமே அல்லது அந்த மாதிரி இதுல இருக்கு, இது அல்லது இது அப்படின்னு சொல்லி இருக்குன்னா, அதுல நீங்க எப்பவுமே செலக்ட் பண்ண வேண்டியது ஃபார்மல் லெட்டர் தான். இன்ஃபார்மல் நீங்க செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு தான் நான் எப்பவுமே சொல்வேன். ஃபார்மல் லெட்டர்ல நீங்க எழுதுற அனுப்புனர், பெறுநர், அந்த இடத்துல தேதி போடுறது, அப்புறமா மதிப்பிற்குரிய ஐயான் போடுறது, பொருள் போடுறது, நன்றி வணக்கம் போடுறது, உரைமேல் முகவரி எழுதுறதுன்னு ஒரு ஸ்டெப்புக்கும் ஒரு மார்க் இருக்கும். பட் அதுவே இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்க எழுதுற கண்டென்ட்டுக்கு மட்டும்தான் மார்க். ஒருவேளை இந்த கண்டென்ட்டுக்குள்ள அவங்க எதிர்பார்க்குற கண்டென்ட் நீங்க கொடுக்கல, இல்லைன்னா ஸ்பெல்லிங் எரர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னா மார்க் போகும். நம்ம இங்க இருந்து பார்க்கலாம். இது புக் பேக்ல இருக்கு. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுவது எப்படி? நல்லா கண்டென்ட் கவனிச்சுக்கோங்க. அதாவது மாநில அளவில் அவரு மரம் இயற்கையின் வரம் அப்படின்ற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதி அவரு பிரைஸ் வாங்கியிருக்காரு, பரிசு பெற்றிருக்காரு. கண்டென்ட் இதுதான். ஓகேங்களா? இவரை வாழ்த்தி நீங்க ஒரு லெட்டர் எழுத போறீங்க. இப்ப வாழ்த்தணும், லெட்டர் எல்லாம் எழுத வேண்டாம். நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டா போதும், ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனா போதும், இல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு வச்சு ஒரு ஸ்டோரி போட்டா போதும், ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா போதும். பட் அப்ப அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி லெட்டர் தான் எழுதுவாங்க. ஸோ இந்த லெட்டர் எப்படி எழுதணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த லெட்டர் எழுதி நாங்க என்ன இப்ப கத்துக்க போறோம், அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, அதான் கிடையாது. இப்ப சப்போஸ் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் அனுப்பக்கூடாது, இது போல லெட்டர் தான் கொடுக்கணும். ஸோ அந்த லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ஃபார்மல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்ஃபார்மல் லெட்டருக்கு இந்த பக்கம் தான் எழுதணும். எல்லாமே இந்த சைட்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். பாரதியார் நகர், சேலம், அப்புறமா தேதி, இதுதான் எழுதணும்ட்டு இல்லை. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை எழுதலாம். இதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அன்பு நண்பனே, இதுக்கு உங்களுக்கு ஒரு மார்க். அந்த நண்பனைக்கு பக்கத்துல இந்த ஆச்சரியக்குறி போட்டீங்கன்னா ஒரு மார்க் ஃபுல்லா போட்டுருவாங்க, இல்லைன்னா அதை ஹாஃப் மார்க்கா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப நீங்க என்ன எழுத போறீங்கன்னா, இங்க இருக்கிறத அப்படியே இங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுத போறீங்க. முதலில் உமக்கு என் வாழ்த்துகள், இங்க ஒரு ஆச்சரியக்குறி போடணும். சென்ற வாரம் நடந்த மாநில அளவிலான கட்டுரை போட்டியில் மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதி முதல் பரிசு பெற்றதனை கண்டு வியந்தேன். இந்த இடத்துல இந்த பேராகிராஃப்க்கு ஒரு மார்க், இங்கே 2 மார்க். அதாவது மொத்தமா இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 மார்க் அவங்க கொடுப்பாங்க. அக்கட்டுரையில் உன் மொழி நடை, அதாவது நீங்க எழுதுறீங்க, இதை எடுத்து அப்படியே இங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதுறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த கட்டுரையில நீங்க என்ன வியந்தீங்கன்றதை எழுதணும். அதாவது அவன் ஏதோ கவிதை கொடுத்துருப்பாரு, இல்ல அழகான தமிழ்ல எழுதியிருப்பாரு, இல்ல ஹைக்கூ கவிதைகள் மாதிரி ஒரே ஒரு லைன் இருந்தாலும் அதுல, அதாவது எப்படி ஹைக்கூ கவிதைகள்லாம் படிச்சிருக்கீங்களா, ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், பட் அதுக்குள்ள டீப்பஸ்ட் மீனிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் அந்த கட்டுரையில என்ன எழுதியிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத இங்க நீங்க எலாபரேட் பண்ணணும். அக்கட்டுரையில் உன் மொழி நடை மற்றும் பொருள் பொதிந்த கட்டுரையின் அமைப்பு மிகவும் சிறப்பு அப்படின்றத எழுதணும். இந்த மாதிரி நெக்ஸ்ட், உன் முயற்சிக்கு தகுந்த பரிசினை இப்போது பெற்றுள்ளதை போலவே, அதாவது என்கரேஜ் பண்றீங்க, இப்ப எப்படி நீ வாங்கினியோ அதே போல இன்னும் நிறைய இடத்துல நீ வாங்கணும் அப்படின்னு நான் உன்னை பாராட்டுறேன். ஸோ இதுதான் கண்டென்ட். இதை நீங்க எப்படி வேணாலும் எலாபரேட் பண்ணி எழுதலாம். இங்க நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இப்போது பெற்றுள்ளதை போலவே இன்னும் பல நிலைகளில் பல பரிசுகளை பெற நான் மனதார வாழ்த்துகிறேன்.
உன் பணி தொடரட்டும், நன்றி, வணக்கம் அப்படின்றதெல்லாம் நீங்க எழுத வேணாம். அதெல்லாம் இன்ஃபார்மல் லெட்டர்ல எழுதணும்ட்டு இல்லை. என்றும் அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எப்படி முடிச்சுக்கணும். ஸோ இந்த என்றும் அன்புடனுக்கு ஒரு மார்க். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர் வந்து இப்படிதான் எழுதணும். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கட்டுரைகள், பொது கட்டுரை, அப்புறமா இந்த சப்ளிமெண்டரி ரீடர் இருக்குல்ல, அதாவது துணைப்பாட கட்டுரையெல்லாம் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு 1 by 1 இதுக்கப்புறம் ரெகுலரா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.